ஹலோ ஹாய் வணக்கம். டாக்டர் ராமநாத அர்ஜுனா 2026 மார்ச் மாதம் 19 பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னே 2 வீடியோ போட்டு போகும்னு பார்த்தேன். இன்றைக்கு எது தொடர்பாக கதைக்க போகிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உசுப்பேத்தல் தொடர்பாக. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் கட்டாயம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழீழம் தேவையா இல்லையான்னு எனக்கு இந்த அரசியல் உண்மையாகவே தெரியாண்டு சொல்கிறவன் தான் புத்திசாலி. தெரியுமென்று சொல்லி சும்மா உருட்டக்கூடாது. ஸோ எனக்கு விலங்கையில் தமிழீழம் தேவையா எங்களுக்கு இல்லையான்றது எனக்கு விலங்கில். தமிழீழம் கிடைக்குமான்னு கேட்டால் அடியே இப்போ ஏலாதராப்பா, இப்போ இருக்கிற நிலைமையில நாங்கள் அதை சொன்னால் நடக்காதுராசாண்டா. இல்லை உவன் தமிழ் தேசியத்துக்கு எதிரானால் உவனை தமிழ் தேசியத்துக்கு திலத்தோணும். ஓகே, திலத்திட்டு ஆற வச்சிருக்க போகிறீங்க சுமந்திரனை, சாணக்கியனை, ஸ்ரீதரனை, இவரை வச்சிருக்கலாமே கஜேந்திரம் மேலே வேண்டு தந்துருக்கணுமா உங்களுக்கு தமிழில்? எனக்கு விளங்கல. எனக்கு இந்த அரசியலை யாராவது சொல்லித்தாங்கடான்னு கேட்டால் சொல்லியும் தாராங்க இல்லை. ஸோ நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்க போகிற விடயம் என்னென்றா, இந்த அரசியல் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இப்போவும் இளைஞர்களை சும்மா உசுப்பேத்தவா எனக்கு அது விளங்கல. ஸோ எல்லாரும் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு முன்னம் ஒரு உசுப்பல் கதையை ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டினா நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு அந்த எது உசுப்பேத்துறது எது இன உணர்வுன்றது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்படியா சாப்பிட்டு நிம்மதியாக நித்திரோன்ட்டு வேலைக்கு போயிட்டு உழைச்சி கொண்டு இன உணர்வோடு இருக்கலாம். சாப்பிட வழி இல்லை, நித்திர உள்ள வழி இல்லை, இன உணர்வா என்றதான் என்னுடைய கேள்வி. சரி, இன்னும் விழாயெல்லாம் கதைக்கிறான் என்றால் பொறுங்க பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று போகிற இந்த ஐயா ஏதோ கதைக்கிறார் என்னென்று இருக்கா கேளுங்க. இருக்கா சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முறை சொன்னான் இந்திய மக்களை பார்த்து, என் அருமை இந்திய மக்களே, உங்களுடைய ரத்தத்தை எனக்கு தாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்று. எமது மக்கள் கடந்த காலத்திலே ரத்தத்தை கொடுத்தார்கள். இந்த மண் ரத்தத்திலே நனைந்தது. இருந்தும் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எமது மக்களிடம் இன்று ரத்தத்தை கேட்கவில்லை, ஒட்டுமொத்தமான உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும் என்று தான் கோருகிறோம். நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. எமது இனத்தினுடைய அடிமை தலையை உடைத்தறிகிற வரையிலே நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. சுதந்திரத்தை விரும்புகிற சுயமரியாதை கொண்ட தன்மானம் மிக்க தமிழ் மக்கள், சரணாகதி அடைய மறுக்கிற தமிழ் மக்கள், பௌத்த சிங்கள தீவிரவாதத்தின் முன்னாலே அடிபணிய முடியாது என்று இன்னமும் தீவிரமாக துணிந்து நிற்கிற தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே ஒரே ஒரு தெரிவுதான் இருக்கிறது. இலங்கை ஒரே நாடாக இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய மண், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய நாடு சுயாட்சி அரசரை கொண்ட ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே அமைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு சுயாட்சி அரசு வேண்டும், முழுமையான ஒரு சுயாட்சி அரசு வேண்டும். ஒன்றுபட்டு ஒரே குரலிலே சுயாட்சி கோரிக்கையை, சுயாட்சி அரசு என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்று எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறது என்றால் அடுத்த தெரிவு நாங்கள் தனிநாட்டை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி அரசை கோரியிருக்கிற நாங்கள் அடுத்து சுதந்திர அரசை கோர வேண்டியிருக்கும். ஆகவே தெரிவு அவர்களை பொறுத்தது. நாங்கள் ஒரு வீர இனத்தின் மக்கள், இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் துணிந்து சொல்ல முடியும், சர்வதேச சட்டத்தின் கீழ் எமக்குள்ள சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது சுயாட்சி அரசை கோரவில்லை, சுதந்திர அரசை கோருகிறோம். அந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் தாங்களாக ஓடி வருவார்கள். இதோ தருகிறோம் சுயாட்சி அரசு என்று. தெரிவு எங்கள் கைகளிலே இருக்கிறது, வலிமை எங்களிடம் இருக்கிறது, வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அதற்கான சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செயல்படுவது. கடந்த காலம் எங்களுக்கு படிப்பினைகளைத்தான் தர முடியும், வாழ்வை தர முடியாது. நிகழ்காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சவால்கள் எங்களை எதிர்நோக்கி நிற்கின்றன. எதிர்காலத்திற்கு எங்களுடைய பதில் என்ன? சரி, இவ்வளோதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இது சம்மந்தமாக கதைக்கத்தான் வேணும். எனக்கு தெரியாத ஆளதான் வயது முதிர்ந்த மூத்த சட்டத்தரணி, இன்னும் பேர் இருக்கு தவறாசா இல்லை
பேர் தெரியாது, பேர் மறந்து போனேன். ஐயா தெரியாதாலதான் கேட்கிறோம், மன்னிச்சு கொள்ளுங்கோ. நீங்கள் தலைமையர் நிறைச்சு, தாடியும் நிறைச்சு, எல்லாம் நிறைச்ச மனுஷன். சோ தெரியாதாலதான் ஒரு சில 2-3 கேள்வியில உங்கள்ட்ட கேட்போம்னு பாக்குறேன். எனக்கு சின்னல இருந்து பழக்கம் என்னண்டா ஏதாவது கேள்வி கேட்கறது. சோ இன்றைக்கும் எனக்கு ஒரு ஆசை, ஒரு 4-5 கேள்வி கேட்கறதுக்கு. ஐயா கார் வச்சிருக்கிறீங்களா ஐயா? சொந்தமா கார் வச்சிருக்கிறீங்களா ஐயா? முந்தி வச்சிருந்த காரை வேறடையாவது கொடுத்துட்டீங்களா ஐயா? வித்துட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா? நீங்களா கார் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பீங்களே ஐயா, எங்களுக்கு ஒரு கார் தர மாட்டீங்களா? இப்ப லோயஸ் மேருக்கு விளங்கி இருப்போம் அர்ச்சுனா என்னதை கதைக்கிறான். எனக்கும் ஒரு கார் இருந்தா ஃப்ரீயா தாங்க. நல்லா இருக்கு கேட்க, நல்லா சுயாட்சி அரசாங்கம் தோந்த நாடு. மூத்த சட்டத்தரணி, 2வது ஒரு படித்த மனிதன். ஆகவே நான் இதுக்கு மேல விமர்சிக்க விரும்பல. ஆனா எனக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. எந்த பேஸ்புக் பேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணினோ அது கிட வச்சு கிழிச்சிருக்கான படியல் சும்மா சொல்லி வேலை இல்லை. நாதாரி பரதேசி அது இது கிழட்டு நாயே செத்து போவெல்லாம் கிழிச்சிருக்கிறானுகள். சோ நான் அப்படி கதைக்க மாட்டேன் தானே ஐயா, கதை கேளாது தானே. ஒரு ப்ரொஃபஷனல் இன்னொரு ப்ரொஃபஷனல்ல பார்த்து இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் செய்ய இயலாது ஐயா. இவ்வளவு இன்னும் உணர்வோட நிக்கிற நீங்க ஏன் ஐயா ஆக்களுக்கு கார் எல்லாம் வேண்டி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் ஆக்களுக்கு இருந்த கார் இல்லாத விற்கிறீங்க காசுக்கு? நீங்களும் லோயர், நீங்களும் வழக்கு போடுவீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கதைக்கவும் வேணும். சோ முதல் வச்சிருந்தது எங்க? அந்த சொப்பன சுந்தரிய யாரோ கட்டிட்டாங்களா ஐயா? நான் காரை பற்றி கதைக்கிறேன். அந்த முதல் வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாருக்கு சொந்தம்? இல்ல கேக்குறேன், உங்களோட வாழ்க்கையில 80 வயசு இருக்குமே ஐயா உங்களுக்கு. ஓ நல்ல ஒரு மூத்த சட்டத்தரணியும் எல்லா ஜட்ஜ்மாரும் வணங்குகின்ற ஒரு சட்டத்தரணி. எனக்கு என்ன கேள்வி என்னண்டா, இந்த இவ்வளவு காலமும் சனத்தை உசுப்பேத்தினதுல என்னத்தை கண்ட நீங்க? சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரா ரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தாருங்க. ஐயா ஃபுல் பிளட் கவுண்ட் எடுக்கிறது கூட ரத்தம் கொடுக்க பயமா கிடக்கு. அந்த நிலைமையில தான் எங்களோட நாடு இருக்குது. ஒரு சிஆர்பி எடுப்ப மாட்டா ரத்தத்தை கொடுக்க பயமா இருக்கு. இந்த ரத்தத்தை வச்சு என்ன செய்வாங்களா? டெவன் உங்களுக்கு ரத்தம் தருவான். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில, தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையில சாவச்சேரியில பிளட் இல்ல. பிளட்டை கொடுங்கடாண்டா கொடுக்குறான் இல்ல. பிளட் கொடுத்தா உடம்புக்கு நல்ல பழைய செல்ஸ் எல்லாம் போக போன் மரோ ஒர்க் பண்ணி திருப்பி புது பிளட் வெளியால வரும். எங்கட உடம்புல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான் பிளட் எடுக்க வந்துகொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும் என்பி மச்சையில இருந்து. அந்த பிளட்டே யாரும் கொடுக்குறாங்க இல்லைன்னா அடிக்கடி பேஸ்புக்ல யாழ்ப்பாணத்துல ஓ பாசிட்டிவ் தேவை, ஏவி பாசிட்டிவ் தேவை, பி பாசிட்டிவ் தேவைன்னு எல்லாம் வரும். எனக்கு விளங்கல இந்த கேம்பஸ் பொடியல் 2-3 பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க சொல்றீங்களா நீங்க பிளட்டை கொண்டு தர சொல்லி? இல்ல என்ன யாருக்கு? நாங்க தமிழ்நாடு கேட்போம், தமிழீழம் கேட்போம், சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சுயாட்சி கேட்கல, சுயர் நிர்ணயம் கேட்கல, சுதந்திர அரச கேட்க சரியாம தான் கேட்கிறேன். நீங்கள் மைக்க கண்டவுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வாரதா அல்லது மைக்கு ஏதாவது பிரச்சனை வாரதா? ஏன் ஐயா உங்களுக்கு விளங்கல? ஜதார்த்தம் என்ற ஒரு வசனம் டிக்ஷனரியில இருக்குன்ற உங்களுக்கு ஏன் விளங்கல? தமிழ் அகராதியில ஜதார்த்தம் என்கிற விடயம் இல்லை என்று இருக்கிறன்றதே உங்களுக்கு விளங்கல இல்லையா? படிக்கலையா? தமிழ் தெரிய ஜதார்த்த அரசியல் என்றத ஏன் செய்ய உங்களோட கூட்டம் மறுக்குது? நீங்க யாரு பின்னால நிக்கிறீங்க? கஜேந்திர உமார் பின்னால நிக்கிறீங்க. நீங்க அண்மையில என்ன ஒருக்கா கோட்ஸ்ல காணிக்க சொன்னீங்க ஐயா, கஜேந்திர உமார் தான் எங்களோட இனத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுண்டு. இல்ல தெரியாம கேட்கிறேன், எங்களோட இனத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுக்கு 12 லட்சம் ஜனத்துல 6 லட்சம் ஜனத்துல ஏன் ஐயா 27,000 ஜனம் மட்டும் ஓட் போடுது? இனத்தை வழி நடத்துற ஒரு ஆளுக்கு 3 லட்சம் 6 லட்சம் ஜனம் ஐயா போட்டுருக்கணும். இப்ப பிரபாகரன் ஓட் கேட்டா 6 லட்சம் ஜனம் இருந்தாடா ஓட்டு 7 லட்சம் விழும். அதான் பிரபாகரன். அதை வடிவ விளங்கி கொள்ளுங்க ஐயா. ஏன் பெடியல உசுப்பேத்துறீங்க? உங்கள மாதிரியான கனவேர் 1950, 60, 70கள்ல உசுப்பேத்தி அடி வேண்டி வடிவேண்ட வாணில சொல்றேன்டா. ஆர் வேணாலும் அந்த அடிச்சுட்டு போலாம்ன்ற உள்ளமையில தமிழ் இனம் இருக்கு. ஆர் வேணாலும் அடி, நான் ரவுடி என்ற ரேஞ்சுக்கு தான் தமிழினம் இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவை வேண்டி கொடுத்திருந்தா நாங்க இந்த ரத்தத்தின் கதையை நம்பி இருப்போம். தேசிய தலைவரை இவங்கள் உயிரோட விட்டிருந்தா இந்த ரத்தத்தினுடைய கதையை நம்பி இருப்போம்.
தேசிய தலைவரை கூட காட்டி கொடுத்து தமிழன் தான் எங்கட கருணா அம்மான், எங்கட பிள்ளையான் அம்மான், பிள்ளையான் அம்மான் இல்லையா? ஓகே, எனக்கு தெரியாது. எல்லாருமா சேர்ந்து காட்டி கொடுத்து இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புலையும் சில தமிழரசு கட்சியிலையும் சில முதல்ல உடைச்சு கொண்டு போனதே தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2010 முதல்ல உடைச்சு கொண்டு போய் நான் தனியா நிக்க போறேன்னு போனதே உங்களோட 2ஆம் தேசிய தலைவர் கஜேந்திரகுமார்ன்றது உங்களுக்கு தெரியுமோ ஐயா? எனக்கு விளங்கல் என்றால் சொந்தமா சொப்பன சுந்தரியை கூட வச்சிருக்கிறதுக்கு வக்கீல்ல எழும்பி நின்றா கையாலாம் நடுங்குது. என்ன சொப்பன சுந்தரியை கூட யாரோ ஓடுறான் இப்ப ஐயாண்ட கார இப்ப வேற யாரோ ஓடுறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சிவப்பு கலர் காராமண்டு வித்துட்டீங்க போல எனக்கு சந்தோஷம். சொந்தமா காரே ஓடிலாம டிரைவர் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க நினைக்கிறேன். நான் சொந்தமா ஓடி வாரீங்களோ எனக்கு தெரியல, நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களோட காலம் போய் உங்களோட காரை வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப யாரோ ஒரு ஆள் ஓடி திரியிறாமான்ற கேள்வி. இப்படி இருக்கத்தக்கனையா? உங்களுக்கு உங்களாலேயே ஒரு காரை வச்சு ஓட இல்லாத நிலைமையில இருக்கிற நீங்கள் என்னண்டையா எங்கட சமூகத்துக்கு கருத்து சொல்லலாம் இல்ல தெரியாம கேட்கிறேன். ஏன் உங்கள ஒரு கோமண்டா சாக போற வயசு இந்த அந்த ஆண்டுக்குள்ள வலிக்கு விழுந்தா சரி கதை. அப்படியும் இருக்கத்தக்கனையா இந்த இனத்தை இன்னொருக்கு அழிச்சிட்டு தான் சாவேன். இந்த இனத்துல இருக்கிறவங்க உசுப்பேத்தி இந்த கேம்பஸ்கார போட்டி போட்டு வச்சுக்காங்க வழக்கு. இன்றைக்கு போய் நாங்க கெஞ்ச வேண்டி கிடக்கு. அப்படியே அந்த வழக்கு போடாதீங்கடா கோட்ஸ் பிளீஸ்டா, இது அரசியலடா, அரசியலுக்காக கழட்டினது, அவே போடாதீங்கடான்னு நாங்கள் கெஞ்சிற நிலைமைக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. இப்படி இருக்கத்தக்கனையா அந்த பாவம் அப்பாவியல உசுப்பேத்தி எனக்கு தெரியல. இந்த அரசியல் போய் தேசிய தலைவரை விட்டு கொடுக்குறேன், நான் தேசிய தலைவரை நான் அவமதிக்கிறேன், போராட்டத்தை அவமதிக்கிறேன் குளர்றா. எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீ குளறிக்கொண்டே இரு. நான் மறுபடியும் ஆயுதம் ஏந்தி செத்தா கூட நீ என்ன விமர்சிக்கத்தான் போற. அதுல இந்த விமர்சிக்கிற அட்டைகளுக்கு பயப்படுறவன் நான் இல்லை. 1.5 வருஷம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஸ்டைலோட அதே தொழில் அந்த ஸ்டைலும் அளவும் இப்போ மாறாம அப்படியே இருக்கடா. 1.5 வருஷமா போச்சு நீங்க எனக்கு அடிச்சு. என்ன நீங்க விமர்சிக்க வலிக்கிட்டு பைத்தியக்காரன் சொல்லி பொட்ட கள்ளன் சொல்லி காசு கள்ளன் சொல்லி 1.5 வருஷமா போயிட்டடா. அதால இன்றைக்கு நீங்க என்ன விமர்சிச்சாலும் நான் ஒரு தெளிவான முடிவுல இருக்கிறேன். எந்த சனத்தை நாசமா போறத அனுமதிக்க இயலாது. இப்ப இருக்கிற அந்த குழந்தை பிள்ளைகள கண்ணுல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு, வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை நான் நாசமாக்குறதுக்கு நான் தயாரா இல்லை. உங்களுக்கு வேணுமென்றா நீங்க நாசமாக்குங்கோ, துளையுங்கோ, சொப்பன சுந்தரிய கைகால் நடுங்குன்றதுக்காண்டி வேறொருத்தன் கொடுங்கோ, அவன் வச்சு ஓடி திரியட்டும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு சொல்ல வேண்டியது, ரிட்டையர் பண்ற வயசு வந்தா ரிட்டையர் பண்ணிட்டு கடைசி நேரத்துல சிவபெருமான், முருகன், திருப்பரங்குன்றம், பழனி அப்படி என்று போய் துளைஞ்சிரும். சும்மா இருந்து 28 வயசுலையும் 18 வயசுலையும் அடிநுனி தெரியாம அரசியல் தெரியாம இருக்கிறதுல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்மளும் பேசலையே, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து நாசமாக்க. இப்ப நானும் நாசமாக்கலாம். இன்றைக்கு கூட நான் தான் வளமையா இந்த சனத்தை கொண்டே ஒதுக்கி ஒழிக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த மனம் கேட்காத ஒரு வேலையுண்ட நான் செஞ்சிருக்கிறேன். அதால இந்த இனத்துக்கு பாதிப்பு இல்லை, இனத்துக்கு நல்ல. ஆனா எனக்கு அது மனம் உறுத்துது. இல்ல அர்ச்சுனா நீ இப்படிப்பட்டவன் இல்ல, இப்படி செய்யக்கூடாது என்னண்டு செய்யறதுக்கு உண்ட மனம் போனது மனம் என்ன பார்த்து கேட்குது. நான் பேசாம இருக்கிறேன். ஓகே, காலத்தின் கட்டாயத்தால சில வேலைகளை நாங்க செய்ய வேண்டி இருக்கு. இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா இருந்தும் என்னென்று சொல்ல இயலாதன்ற ஒரு நிலைமையில இருந்தும் அரசியல்களை நின்றா நீங்கள் எல்லாம் இதெல்லாம் யோசிப்பேன், இதெல்லாம் சகஜமாடாண்டுவீங்க. நான் அந்த சகதச்சத்தை கூட யோசிக்க இல்லை. எனக்கென்று ஒரு கருப்பொருள் இருக்கு, எனக்கென்று ஒரு இது ஒன்று இருக்கு. நான் அதுல இருந்து மாறக்கூடாது, மாறக்கூடாதோ, ஏன் என்ற மனம் இப்படி போகுது? இல்லை என்ன 1.5 வருஷம் நின்றுட்டா என்ன நில் என்று சொல்கிறதுதான் மனம். சோ இப்படி இருக்கிற எங்களுக்கு உங்களை மாதிரியான பச்சோந்தியல் பிரபாகரன் இருக்கல ஐயா, நீங்கள் ஏதாவது ஒரு படப்பிரிவுகளை அட்லீஸ்ட் ஒரு அரசியல் பிரிவுலையாவது பொறுப்புகள் எடுத்துட்டு இருந்திருக்கலாமே. ஏன் நீங்க அந்த பக்கம் எல்லாம் யோசிக்கல? சரி, நாங்க தான் 2086ஆம் ஆண்டு பிறந்த நாங்கள் 2000ஆம் ஆண்டு சமாதான நேரத்துல 14 வயசு இயக்கம் இல்லாம போய்க்கல, 22 23 வயசு. ஆனா 2005 4 போய் செத்துருக்கலாம். அந்த நேரத்தை பயம்தான் இல்லைன்னு சொல்ல நான் போய் சொல்லு. அந்த ஆனா அப்பா அப்பாட்ட கேட்டுனேன். அப்ப நான் போவா மெடிக்ஸ் கேட்டு படிச்சு டாக்டரா வந்துட்டு ஒரு டாக்டரா வந்து இயக்கத்துல இரு, ஒரு பெரிய சமூகத்துக்கே உதவி செய்யலாம்.
உன்னோட உடம்பு இல்ல. சோ ஆயுதத்தை தூக்கி சுடையல அது உன்னால. சோ இத பாவி என்று என்னுடைய தந்தையார் அந்த நேரம் சொன்னார். உன்னோட உடம்பு இல்ல, நீ பெரிய கட்டுமஸ்தான ஆளுண்டா உன்னை அனுப்பியிருப்பேன் போய் அடிபட்டு சாண்டு பாவண்டா நீ உனக்கு உடம்பு இல்ல, உன்னோட இருக்கிறது இது. சோ இத பாவி. இருந்தாலும் டாக்டரா வந்து ஒழுக்கம் விழுப்பம் இதெல்லாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒருத்தர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த கதையை நான் கதைக்கிறோம், வீடியோ போடுறோம். இப்ப நாங்க அதுக்கு பிறகு இது வரும் இல்ல. நான் யோசிக்கிறேன்னா நாங்கள் அப்படி இருந்த காலத்துல கூட போவோமான்னு யோசிக்க, மெல்லிசா உள்ளிசா காத்தடிச்சா விழுந்துருவோம் இருந்த காலத்துல கூட இயக்கத்துல போய் சாவோமோன்னு யோசிச்ச காலத்துல நீங்கள் விழாலும் சட்டத்திறனியா வாழ்ந்து வழக்குகளுக்கு கோடிக்கணக்கா வேண்டி பிள்ளை ஊட்டி இருக்கோ எனக்கு தெரியாது, நல்ல வடிவான கார் ஒன்றை வச்சிருந்தீங்களாம், அந்த கார் போ ஓடி திரியாமண்டு கதை. இப்படி எல்லாம் இருக்கத்தக்கனையா? எதுக்கு இந்த சனத்தை சுப்பேத்துறீங்க? எதுக்கு இந்த சனத்தை நாசமாக்குறீங்க? புலம்பெயர் நாட்டுல இருக்கிற என்னுடைய ரத்த உறவுகள்கிட்டையும் ஒரு சில கேள்வி. எனக்கு உங்களுடைய வெளி விளங்குது. நீங்கள் ஆயுதம் ஏந்தி ஸ்ரீலங்காவில இருந்து போராடினாக்கள் அண்ணன் அக்கா, எனக்கு உங்களோட வெளி விளங்குது. நான் கேட்கறது எல்லாம் என்னண்டா, உங்களோட வெளிய அடுத்த தலைமுறைக்கு வெளியா கொடுக்க போறீங்களா, சந்தோஷமா கொடுக்க போறீங்கன்ற என்னுடைய கேள்வி. இந்த வீடியோ வரைக்கும் பாப்பீங்களோ தெரியாது, பார்த்தா பாய் சொல்லுங்க. இந்த வெளிய நாங்க போராடினோம் என்கிற வெளிய ஒரு தோல்வியா அடுத்த சமூகத்தோட விட்டுட்டு போறீங்களா, அல்லது ஒரு வெற்றியா அடுத்த சமூகத்தை கொடுத்துட்டு போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? நீங்கள் இப்ப பிரான்ஸ்ல, லண்டன்ல, ஜெர்மனில, ஆஸ்திரேலியாவில, அமெரிக்காவில, இப்ப நாங்க சொல்ல மாட்டோம் நீங்கள் நல்ல குசியா வாழ்றீங்க, குளிர்க்க வாழ்றீங்க, அப்படிக்கார் நாங்க எல்லாம் வந்து பார்த்து நாங்கள் தானே. சோ அங்க அதோட நிறைய வாழ்க்கை ஏதோ வாழ்றீங்க, மனம் இங்க இருக்குது, உடம்பு அங்கே இருக்கு. நான் அந்த போராடின ஆயுத வேண்டி கையாள் இல்லாம போறேன் என்னுடைய சகோதரங்கள்ட்ட தான் நான் கேட்கிறேன். எனக்கு இந்த வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற நீங்க போராடின ஒரு போராட்டத்தின் அந்த அவுட்புட் அல்லது அதனுடைய விளைவை ஒரு சமூகத்துல வெளியா மாத்திட்டு உங்கண்ட வெளியையும் தாங்கி கொண்டு செத்து அடுத்த சமூகமும் ஒரு பிச்சைக்கார சமூகமா, அடிப்படையா விருத்தி இல்லாத சமூகமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்ல நீங்க போராடினது எதிர்காண்டி என்று நச்சு கொண்டு அதுக்கு பிறகு அந்த போராட்டம் நல்லா வரட்டும், அந்த போராட்டத்துக்கு ஒரு பிரதிவிகாரம் கிடைக்கட்டும், அந்த அரசியல் ரீதியா ஒரு சமூகத்தை வளர்க்க ஆசைப்படுறீங்களா? நானெல்லாம் கார்னர் ரோட் போடுறத பற்றி கதைக்கல, அல்லது வந்து இப்படி வச்சு தேங்காய் உடைக்கிறத பற்றி கதைக்கல. நான் கதைக்கிறது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஒரு சமூகம் இன்னொரு சிங்கள சமூகத்துல தங்கி வாழாம வளர்ற ஒரு வடக்கு மாகாணம் என்கிற ஒரு சமூகம். வடக்கு தான் எனக்கு தெரியும். கிழக்கு இருந்து ஒரு காலத்துல ஓகே வடக்க பார்த்துட்டு எங்களுக்கு மட்டும்னா வேணுமெண்டு கிழக்கு வந்தாலே ஒழிய சாணக்கியன் வேண்டாம், ஒருத்தரம் வேண்டாம்ட்டு கிழக்கு ஜனமாவே வெளிக்கிட்டு வந்தா ஒழிய அங்கே இருக்கிற ஒருத்தன் என்ன மாதிரி மாறினா ஒழிய கிழக்குல நான் கால் வைக்கிறது பெரும்பாலும் அகலக்கால் வைக்கிறது முட்டாள்தனம். ஆனால் எங்களுடைய போராட்டத்துக்கு உயிரை கொடுத்தவங்கள 80% 60% மாணாக்கள் வந்து கிழக்கு மாநிலத்தை, அது நாங்கள் கிழக்கு மாநிலத்துல இருக்கிற அம்பாரப்படியல் முக்கியமா அம்பார டீம் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அம்பார என்று சொல்லிகளே உடம்பு முழுக்க அப்படியே சிந்தனா ஒரு உணர்வொண்டு ஓடுது, மறக்க மாட்டேன். நான் கேட்கறது எல்லாம் அந்த வெளியல் எல்லாத்தையும் அடுத்த சந்ததிக்கு வெளியா கொடுத்துட்டு போறீங்களா, இல்ல அடுத்த சந்ததிக்கு பிரயோசனமான ஒரு அரசியலை நான் செய்யணுமா? எனக்கு அதை சொல்லுங்க. அந்த விற்பனர்கள் இந்த ஐபிஎஸ் ஊடகத்துல, இந்த விற்பனர்கள் அந்த அரசியல் ஆய்வாளர்கள் இந்த இல்ல அடி உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் கேட்கிறேன் தான், தமிழ் தேசியத்தை கதைச்சு மறுபடியும் பாடசாலை மாணவர்களையும் கேம்பஸ் மாணவர்களையும் நிகழ்நிலையில என்ன நடக்கிறன்ற விளங்காம ஒரு கற்பனை நிலைக்கு கொண்டு போய் ஒரு எலேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த எலேஷன்ல வச்சு நீங்க அனுபவிக்க போறீங்களா? இல்ல நாங்கள் ஏதாவது பிரியோசனமா வடக்கு மாகாணத்துல தலைவர் ஆசைப்பட்ட ஒரு தமிழீழம் உண்டு இந்த இலங்கை குழுக்குள்ள வடிவா பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் கட்டி எழுப்புவோம். அந்த நேரத்துல எல்லாரும் என்ன கேட்பீங்க, டாக்டர் அப்ப நீங்க தலைவரை மறந்துடுவீங்க. தலைவர் கடவுளடா, செத்தாலும் இந்த உடம்பு எரிஞ்சாலும் மண்ணில இருந்து புதஞ்சாலும் நாளைக்கு அதுல ஒரு மரம் எழுந்தினாலும் அது தலைவர் என்று சொன்னா அந்த பக்கம் ஆடும், காத்து மற்ற பக்கம் அடிஞ்சாலும் இந்த பக்கம் ஆடும். அது உணர்வு, அது இன உணர்வு. ஆனா நான் யோசிக்கிறேன், இந்த கிழவன் மாதிரி, இந்த வயது முதிர்ந்த பயல் மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் சமூகத்தை உசுப்பேத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் இப்ப இந்த சொப்பன சுந்தரிய வச்சிருந்த இந்த வயோதிபருக்கு தன்னை சொப்பன சுந்தரியே சொந்தமா வச்சிருக்க தெரியல. ஏன்னா அது யாரோ ஒருத்தர் ஓடி திரிகிறார். அப்படி இருக்கத்தக்கனையா? ஏன் இந்த இனத்தை உசுப்பேத்துற இந்த வேலை? எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்களோ தெரியாது.
எத்தனை பேர் இந்த வீடியோக்கு பதில் சொல்லுவீங்களோ என்ன தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், வெளிநாட்டுல இருந்து எங்கட சமூகத்தை வளர்த்துட்டு சாக போறீங்களா அல்லது எங்கட சமூகத்தை எரிச்சிட்டு சாக போறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? எதை நோக்கி ஓடுறீங்களோன்னு சொல்லுங்க, அதை நோக்கி நான் ஓடுறேன். உருத்திரகுமாரனும் கேபியும் சேர்ந்து மறுபடியும் தமிழீழத்தை கட்டி தருவினம்டா நான் அரசியல் இருந்து போய் நலிந்துட்டு போய் ஐயா நலிந்த என்ன மறுபடியும் வேலை செய்ய விட்டுறான் ஒரு எம்மோவா போய் நான் வேலை செய்கிறேன். சோ அப்படி வேலை செய்யவா, அப்படி வேலை செய்யறதா இல்ல இந்த மாநசபை எடுத்து அந்த ரோட்டுகளை வடிவா போட்டு. ஆனா உண்டு, மாநசபை எடுத்தாலும் அங்கேயும் எங்களுடைய மாவீரர்களுக்கு ஒரு அகவணக்கத்தோட தான் சபை தொடங்கும். அங்கேயும் ஒரு வாரத்துல சட்ட ரீதியா தேசிய தலைவற்ற படத்தான் அங்க கொழுகி வச்சிருப்போம். அதை நோக்கி நகர வேணுமா நாங்க? அல்லது வடக்குல இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சு காவாளிகளாகவும் குழந்தை பிள்ளைகளை இளம்படியில காவாளிகளாகவும் உடுப்புகள் எல்லாத்தையும் பாருங்க. எனக்கு விளங்கல. பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் என்ன சொல்றானுங்க? என்ன சொல்றவன் ப்ரொஃபைல்ல போய் பார் படங்களை ஆக்களை. சோ நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறோமே இல்ல, எங்கட என்னத்தை பற்றி யோசிக்கிறோமே இல்ல. இந்த உசுப்பேத்தல் இந்த சொப்பன சுந்தரியாருக்கு இது என்னுடைய பதில். உங்களோட சொப்பன சுந்தரியாரை நீங்க ஒழுங்கா வச்சிருங்கோ. யாழ்ப்பாணத்தை நீட்டா வச்சிருப்பாங்க. முடிஞ்சால் யாரா இந்த சொப்பன சுந்தரியாருன்னு கீழே கொமெண்ட் போடுங்க. நன்றி வணக்கம். அந்த காரனுடைய பேரை கீழே கொமெண்ட் பண்ணுவோம். நன்றி வணக்கம் டாக்டர் அர்ஜுன்.